சும்மா ஹை பேத்தி வீடியோ கொண்டு போகாம நேரடியா நம்ம களத்திலே இறங்கி பார்த்துடலாம். ஸ்டாக் அப்டேட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷா இந்த ஒரு ஆர்டர் எடுக்க வேணான்னு 2 வீக்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்காக ஃப்ரெஷ் ஆர்டர் எடுக்கலான்னு ஸ்டாக் அப்டேட்டை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற ஃபிஷ் இந்த ஸ்டாக் அப்டேட்ல இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம ஷாப்ல வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ இந்த டிஸ்பிளேல காட்டுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி சொன்னா போதும். பக்கா கண்டிஷன்ல சூப்பர் குவாலிட்டியை நான் உங்களுக்கு ஃபிஷ்ஷை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆஸ்கர் தான். ஸ்டாக் அப்டேட் வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் புக் ஆகிற ஒரே ஃபிஷ் ஆஸ்கர் தான். இம்போர்ட்டட் ஆஸ்கர்லயே சின்ன சைஸா எடுக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸா எடுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக 5.5 இன்ச்ல சூப்பர் குவாலிட்டியில இம்போர்ட்டட் ஆஸ்கர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பினோ, லெமன், பப்பாயா, டைகர் அண்ட் ரெட் ரோஸ். இதுல ஆல்பினோ, லெமன் ஆஸ்கர், பப்பாயா ஆஸ்கர் இது மூணும் 5.5 இன்ச்சில் இருக்கும். டைகர் ஆஸ்கர் 5 இன்ச் இருக்கும். ரெட் ரோஸ் 3.5 இன்ச் இருக்கும். இப்போ பார்த்த ஆஸ்கர்ஸ் எல்லாமே பேர் 600 rupees வரும். கடைசியா பார்த்த ரெட் ரோஸ் ஆஸ்கர் மட்டும் பேர் 550 rupees வரும். இப்ப பாக்குறது பிளட் ஐ ரெட் கேஎம்எல் ஃப்ளவரான். ஃப்ளவரான் பத்தி தெரியாதவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எஸ்ஆர்டினால எல்லாமே ஒண்ணுதான், கேஎம்எல்னால எல்லாமே ஒண்ணுதான், கம்ஃபான எல்லாமே ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஃப்ளவரான்லயே குவாலிட்டி கிரேடு நிறைய இருக்கு. ஃப்ளவரானோட குவாலிட்டி அண்ட் கிரேட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளவரானோட பாடி ஷேப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபின்ஸ் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. டைல் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்கிற பேர்ல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷோட ஸ்டொமக் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. மவுத் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஐ செக் பண்ணுவாங்க. ஹம்ப் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட கிரேட் என்னன்றதை டிசைட் பண்ணுவாங்க. நான் ஃப்ளவரான் எடுக்கிறப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நான் ஃப்ளவரானே எடுப்பேன். இந்த ஃப்ளவரானோட பிரைஸ் 1400 rupees. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ஃப்ளவரான் தேவைப்பட்டுச்சுன்னா கண்ணை மூடிட்டு தைரியமா நீங்க என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஆல்பினோ பாக்கு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டவங்களுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கிறது 4 பீஸ் தான். வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. மான்ஸ்டர் ஃபிஷ் கூட டேங்க் பேட்டை ஆட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ஆல்பினோ பாக்குவா தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கிற பிரைஸ் பேர் 200 rupees. இந்த டேங்க்ல 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெனிசன் பார்ப். ஸ்டாக் எடுத்தா நல்ல சைஸ் அண்ட் நல்ல குவாலிட்டில தான் எடுக்கணும்னு தவமா காத்திருந்து இப்போ நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன். பொருள் அந்த மாதிரி வருமா அப்படி சொல்ற அளவுக்கு தான் இந்த ஃபிஷோட குவாலிட்டி இருக்கு. இந்த டெனிசன் பார்பை நீங்க நார்மலா டைகர் பார்ப் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். டின்ஃபாயில் பார்ப் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். சில்வர் ஷார்க் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ரெயின்போ ஷார்க் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். கௌராமி கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஃபிஷ் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் கூட இந்த டெனிசன் பார்பை நீங்க டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன டேங்க் மேட்ச் எல்லாமே நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக்கும் அவைலபிளா இருக்கு. பேசுறானே தவிர ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறானையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம இந்த டெனிசன் பார்புக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பேரே நம்ம 250 rupeesக்கு தான் கொடுக்க போறோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேங்க்ல டெனிசன் பார்பு கூட நம்ம சில்வர் ஷார்க்கும் டேங்க் மேட்சை ஆட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாளா நம்ம சில்வர் ஷார்க் ஸ்டாக் எடுக்கிறப்போ சின்ன சைஸாவே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டெனிசன் பார்பை விட சில்வர் ஷார்க் கொஞ்சம் பெரிய சைஸாவே நல்ல குவாலிட்டியாவும் கிடைச்சிருக்கு. சில்வர் ஷார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைக்கிறப்பவே வாங்கிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் ஜஸ்ட் 200 rupees. இப்போ நம்ம பார்க்கறது டின்ஃபாயில் பார்ப். இதுக்கு முன்னாடி டெனிசன் பார்ப் பார்த்தோம்ல, அது கூட டேங்க் மேட்சா இந்த டின்ஃபாயில் பார்போ நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். டின்ஃபாயில் பார்ப் வாங்குறப்போ சில பேர் ஒரு பேர் மட்டும் வாங்கிட்டு போய் டேங்க்ல போட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா டின்ஃபாயில் பார்ப் ஸ்கூலிங் ஃபிஷஸ் சரிங்களா, குரூப்பா போயிட்டு குரூப்பா வரும். ஒரு பேர் 2 பேர் ஆட் பண்ணாம குறைஞ்சது 4 பேர் இல்லனா 5 பேர் வாங்கி உங்க டேங்க்ல போட்டு பாருங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். டின்ஃபாயில் பார்ப் பேர் ஜஸ்ட் 50 rupees தான். வருமா இல்ல வராதா, வந்தா எப்ப வரும், என்ன ரேட்ல வரும் அப்படின்னு நிறைய பேர் மலபார் ஸ்னேக்கெட்டை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. மலபார் ஸ்னேக்கெட் இப்ப நான் உங்களுக்காக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம சேல் பண்றப்போ 250 rupees இருந்துச்சு சிங்கிள் பீஸ். ஆனா இப்போ சிங்கிள் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 rupees தான். கேரளா சைடு கிளைமேட் அன்ஈவனா இருந்ததுனால கண்டிஷன் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு பயந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்தேன். மண்டே எடுத்த ஸ்டாக் தான் 5 நாள் ஆயிடுச்சு. ஃபிஷ் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க தாராளமா இந்த மலபார் ஸ்னேக்கெட்டை நீங்க வாங்கிக்கலாம்.
பாம்பு மீனை நம்ம ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்ததுனால நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. திரும்பவும் ப்ரீ புக்கிங் அப்போ நிறைய ஸ்டாக் எடுத்திருந்தேன். அதெல்லாமே நம்ம கொரியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எல்லோ ஸ்பைனி ஈல் இருக்கு. இந்த பாம்பை நீங்க தாராளமா மாலி ஃபிஷ் கூட டேங்க் மேட்ச் ஆட் பண்ணிக்கலாம், விடோடெட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், கௌராமி கூட ஆட் பண்ணிக்கலாம், கோல்டு ஃபிஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஹைடிங் ஸ்பாட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிட்ட மொத்தமாவே 5 பாம்பு தான் இருக்கு. ஒரு பாம்போட விலை 75 ரூபாய். இந்த பாம்பு போயிட்டா அடுத்து எப்ப ஸ்டாக் வரும்னு தெரியாது. இருக்கிறப்பவே வாங்கிக்கோங்க. அப்படியே 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 மாறாத பர்ஃபெக்ட்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தரமான வேல் டைல் ஏஞ்சல நான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதோட டைலும் ஃபின்னும் பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நீங்க நார்மல் ஏஞ்சல் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கூட இந்த வேல் டைல் ஏஞ்சல போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஏஞ்சல் வாங்காம வேல் டைல் ஏஞ்சல் தான் வேணும்னு கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும். அழகா இருந்தா ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமேன்னு யோசிக்காதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 150 rupees மட்டும் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியான் டிராஃப்ட் கௌராமி. ஃபீமேல் எல்லாம் வயிற்றுல முட்டையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க கொண்டு போய் ப்ரீடிங் விட்டீங்கன்னா ஈஸியா ப்ரீட் ஆயிடும். பிளான்டேஷன் டேங்குக்கு கௌராமி தேவைப்பட்டா இந்த நியான் டிராஃப்ட் கௌராமியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேங்குக்கு பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த நியான் டிராஃப்ட் கௌராமி நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் 150 rupees தான். ஃபீமேல் நல்ல எக் லோடட்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்க்கறது ரெயின்போ ஷார்க். இதுவும் பிளான்டேஷன் டேங்குக்கு ரொம்ப பெஸ்டான ஃபிஷ். பிளான்டேஷன் டேங்க் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஆல்கேன்றது ஃபார்ம் ஆகும். அந்த ஆல்கேவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரெயின்போ ஷார்க்கை உங்க டேங்க்ல ஆட் பண்ணீங்கன்னா ஆல்கேவை சாப்பிட்டு ஓரளவுக்கு நீட்டா வச்சுக்கும். இந்த ரெயின்போ ஷார்க்ல நம்ம கிட்ட ஆல்பினோ அண்ட் பிளாக் 2 கலர் இருக்கு. ரெண்டுமே பேர் ஜஸ்ட் 100 rupees தான். இந்த டேங்க்ல 2 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டி ஃபிஷஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மிக்கி மவுஸ் பிளாட்டி, செகண்ட் ஒன் சன்ரைஸ் பிளாட்டி. பிளாட்டி ஃபிஷ் வாங்குற முக்காவாசி பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு டேங்க் செட்டப்ல கொண்டு போய் பிளாட்டி ஃபிஷ் ஆட் பண்றீங்க. அப்படி பண்ணவே கூடாது. பிளாட்டி ஃபிஷ்க்கு பெஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் டேங்க் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வேர்ல்ட் டைல் ஏஞ்சலும், அதுக்கப்புறம் பார்த்த நியான் டிராஃப்ட் கௌராவும், அதுக்கப்புறம் பார்த்த ரெயின்போ ஷார்க்கும், இப்ப பாக்குற பிளாட்டி ஃபிஷும், இது எல்லாமே சேர்த்து நீங்க ஒரே பிளான்டேஷன் டேங்க்லயே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்டி ஃபிஷ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பேர் 50, சன்ரைஸ் பேர் 40. கிட்டத்தட்ட 250 மில்கி ஒயிட் கோய் கார்ப்பு ஸ்மால் சைஸ் நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம். இதுல வேர்ல்ட் டைல மிக்ஸ் ஆயிருக்கு அண்ட் நார்மல் டைல மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் ஜஸ்ட் 30 rupees தான். ரேட் கம்மியா இருக்கிறதுனால ஃபிஷோட குவாலிட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிக்க தேவையில்லை. ரேட் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாத்தீங்கன்னா இந்த மீனோட சைஸ் வந்து சின்னது. இந்த ஃபிஷ் பார்க்கிறதுக்கு வேர்ல்ட் டைல் கோய் கார்ப் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது எஸ்கே கோல்டு. கோல்டு ஃபிஷஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. கோய் கார்ப் மாதிரி ரொம்ப பெருசா வளராம மினிமம் 1 feet வரைக்கும் தான் இந்த எஸ்கே கோல்டுன்றது வளரும். சோ கடைசி வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு டேங்க்ல ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த எஸ்கே கோல்டு நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் 50 rupees. இதுக்கு முன்னாடி பார்த்த மில்கி ஒயிட் கோய் கார்ப்பும் இப்ப பாக்குற எஸ்கே கோல்டும் கிளாஸ் டேங்க்ல வச்சு வளர்க்காம வெளியே அவுட்டோர் பாண்ட்ல வச்சு வளர்த்து பாருங்க. அப்போதான் சூப்பரா இருக்கும். எப்பவும் போல பேரட் ஃபிஷ் நல்ல குவாலிட்டியில இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஆரஞ்சு பேரட் 4 பேர் இருக்கு, எல்லோ பேரட் 4 பேர் இருக்கு. ஆரஞ்சு பேரட் பேர் 600 rupees அண்ட் எல்லோ பேரட் பேர் 700 rupees. இப்போ பார்த்தது போக இன்னும் நம்ம கிட்ட கோல்டு, கப்பி, மாலி, ஜீப்ரா, விடோடெட்ரா, டைகர் பார்பு, போலார் பேரட், நார்மல் கௌராமின்னு இன்னும் ஸ்டாக் நிறைய இருக்கு. இந்த ஃபிஷஸ் எல்லாமே 70% நம்ம கிட்ட ஆன்லைன்ல சேல் ஆகாத ஃபிஷஸ். ஏன்னா இது எல்லாமே காமனா எல்லா அக்வாரியம் ஷாப்லயும் கிடைக்கக்கூடிய ஃபிஷஸ் தான். சோ முக்கியமா இப்போ நம்ம கிட்ட என்னென்ன ஃபிஷஸ்லாம் ஸ்டாக் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, அதோட குவாலிட்டி என்னன்றதை இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஸ்டாக் அப்டேட்ல உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ இந்த டிஸ்பிளேல காட்டுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. லேட்டா கால் பண்ணீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாக் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த ஸ்டாக் அப்டேட்ல பார்க்காத ஏதாவது ஃபிஷஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபிஷை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். வீக்லி ஒன்ஸ் ஸ்டாக் அப்டேட் வீடியோ வரும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபிஷஸ் தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்குன்றதை நான் ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்மளோட ஷாப் லொகேஷன் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னை ஏரியா வெட்டுவாங்கனி ஈசிஆர் ரோட். கூகுள் மேப்ல ஸ்மைலி ஃபிஷி அக்வாரியம்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ஷாப் லொகேஷன் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு காட்டும். சென்னையில பொறுத்த வரைக்கும் அக்வாரியம் ஷாப்ல டாப் 2 ரேட்டட்ல நம்ம ஷாப் தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட கஸ்டமர் சர்வீஸும் ஃபிஷோட குவாலிட்டியும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். 5 ஸ்டாருக்கு 4.9 ஸ்டார் ரேட்டிங். இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது சென்னையில இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஷாப்புக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது அக்வாரியம் ரிலேட்டட் எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களால டைரக்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன
என்ன ஃபிஷ் வேணுமோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டன்சோ ஆர் போர்ட்டட் மூலமா நான் உங்களுக்கு உங்க ப்ராடக்ட்டை நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்க டெலிவரிக்கான சார்ஜஸ் மட்டும் அந்த டெலிவரி பாய் கிட்ட நீங்க பே பண்ணா போதும். அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம கொரியர் மூலமா உங்களோட ஃபிஷஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஃபிஷ் வரதுக்கு லேட் ஆகும், மீன் இறந்துடும் நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை நீங்க ஆர்டர் பண்ண மீன் தவறுதலா பார்சல் பிரிக்கிறப்போ இறந்து இருந்தா அதுக்கான அமௌண்ட் என்னவோ நான் உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணி கொடுத்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீங்க பண்ண ஆர்டர் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும். அப்படி நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல காட்டுற அந்த நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன, இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பை கைஸ் அண்ட் டேக் கேர்.